ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை கார்த்திகை வெள்ளியில் என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. ஆம் தங்கமே, இதை கேட்டு நிம்மதியாக மன மகிழ்ச்சியோடு தூங்கி எழு தங்கமே. நாளைய விடியல் உனக்கு அருமையான விடியலாக இருக்கப் போகிறது. செல்வமே, உன்னை விரும்பும் நிரந்தர உறவாக நான் இருக்கப் போகிறேன். உன்னை விட்டு எங்கும் போக மாட்டேன். நான் உன்னோடு தான் இருப்பேன். ஆனால் நீ என்னை வேறு எங்கோ தேடிக்கொண்டிருக்கிறாய். அமைதியாக அமர்ந்து உன் இரு கண்களையும் மூடி என்னை நினைத்து தியானம் செய். வீணாக குழம்பிக் கொண்டிருக்கிறாய் தங்கமே. இப்போது தூக்கம் இல்லாமல் திணறிக் கொண்டிருக்கிறாய். தைரியமாக இருக்க கற்றுக்கோ. தேவையில்லாமல் உன்னை வருத்தி கொள்ளாதே. தூங்கு தங்கமே. நாளை ஒரு வெற்றி விடியலாக வெளியே போகிறது உனக்கு. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்று நன்கு தெரியும் எனக்கு. என்னை நம்புகிறாய் தானே? உனக்கு நான் அனைத்தும் செய்வேன் என்று. உன் பிரச்சனைகளை தீர்த்து மன அமைதியும் மகிழ்ச்சியும் தரப்போகிறேன். இனி எப்படி இருக்க வேண்டும் என்ற முடிவை நீயே எடுத்து விடுவாய். அதையே பின்பற்று தங்கமே. நீ எதற்கும் கலங்க வேண்டி இருக்கவே இருக்காது. செல்வமே, அறியாமல் செய்தும் சவர்க்கு நீ பொறுப்பில்லாமல் இருக்கலாம். ஆனால் என்றைக்கு நீ செய்வது தவறு என்று தெரிந்தும் அதனை மீண்டும் மீண்டும் செய்கிறாயோ அந்த நிமிடமே நீ செய்யும் அனைத்து தவறுகளுக்கும் நீதான் பொறுப்பு என்பதை நினைவில் வச்சுக்கோ. தோல்வி உன்னை நோக்கி வருவதே அடுத்த முயற்சியில் நீ தெளிவாய் இருப்பதற்காகத்தான். பிறகு ஏன் நீ சில தோல்வியிலேயே துவண்டு போகிறாய்? இதைத்தான் நான் கேட்க வந்தேன். தோல்வி வந்ததும் ஏன் துவண்டு போகிறாய்? வெற்றி பெறுவதற்குரிய உனக்கு தகுதி இதுவாகத்தான் இருக்கக்கூடும். எப்போதாவது ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கண்களுக்கு தெரிந்தால் உடனே அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோ தங்கமே. மற்றபடி ஏனோ பிறந்தோம், ஏனோ வாழ்ந்தோம், ஏனோ இறந்தோம் என்று இருக்காமல் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு சில சிரமங்களையும் சிக்கல்களையும் நீ எதிர்கொள்ளும் போது மட்டும்தான் உன்னுடைய அகத்தின் வளத்திறமைகள் வெளிப்படும் தங்கமே. வாய்ப்புகள் எப்படி இடம் பொருள் ஏவல் பார்த்து வருதோ அதே போல் வயதை பார்த்து வருவதில்லை. எந்த வயதிலும் உனக்கான வாய்ப்பு வரலாம். இப்போது தூங்கு தங்கமே. நான் தான் ஒத்தை வரியில் சொல்லிவிட்டேன். வயதை பார்த்து வருவதில்லை வாய்ப்புகள். எந்த வயதிலும் உனக்கான வாய்ப்பு வரலாம். சிலருக்கு மிகச்சிறிய வயதிலே கூட வரலாம். எனவே கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் மிகச்சரியாக நீ பயன்படுத்தி வாழ்க்கையில் நீ வெற்றி பெற வேண்டும். அதுதான் இந்த சாயின் ஆசை. என் பிள்ளை, நீ நான் சொல்வதை நீ கேட்பதால் உனக்கு நாளை ஒரு அற்புதத்தை நடக்கச் செய்ய போகிறேன் தங்கமே. உன்னை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீரும் எப்போதும் வீண் போகாது. உன் வாழ்க்கையில் நடைபெறுவதெல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கிறது. நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எல்லோருக்கும் இதுபோன்று நடப்பது இயல்புதான் தங்கமே. கவலைப்படாது. எதற்கும் ஒரு எல்லை உண்டு. நல்லவர்கள் எப்போதும் தோற்றதில்லை. என்னை நம்பியவர்களை நான் கைவிட்டதும் இல்லை. கஷ்டத்தை சகிக்க பழகிக்கோ. எதையும் எதிர்த்து நில் தங்கமே. உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து மனம் தளரக்கூடாது. இவையெல்லாம் இன்னும் சில காலங்களில் முடிவிடும். என்ன சாயி சொல்கிறீர்கள் என்று தானே கேட்கிறாய். உனக்கு சாதகமாக மாற்றுவேன். இந்த கஷ்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்கவே உன் கர்ம வினைகளோடு நான் போராடி கொண்டிருக்கிறேன். உன்னை வெற்றி பெற வைப்பேன். உனக்கு பல பரிசுகள் வரப்போகிறது. உன்னை தேடி நிச்சயம் பல வெகுமதிகள் வரப்போகிறது. சுற்றி உள்ளவர்களுக்கும் நீ பட்ட அவமானங்களுக்கும் நீ சிந்திய கண்ணீருக்கும் உன்னை அவர்களால் முன்னால் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். அவர்கள் உனக்கு செய்த தவறையும் துரோகத்தையும் உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்க வைப்பேன் தங்கமே. கவலைப்படாதே. உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். அந்த காலம் உன்னை தானாய் தேடி வரப்போகிறது. அதை நாளை காலை கார்த்திகை வெள்ளி விடியல் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும் காலமாக திருப்பத்தை தரப்போகிறது. என் மீது நீ கோபமாக இருக்கிறாய், நன்றாக தெரிகிறது எனக்கு. ஒரு அப்பாவின் கடமை தனது குழந்தைக்கு எந்த காலமும் நன்மை அளிக்கக்கூடியது சிந்தித்து செய்ய வேண்டும். அதைத்தான் நான் செய்கிறேன். நீ கேட்டது உடனடியாக தர எனக்கு விருப்பம்தான். ஆனால் அது உனக்கு நன்மை தராது என்று தெரிந்து கொண்டு எவ்வாறு தருவது? அதனால்தான் இவ்வளவு நாட்கள் தள்ளியது தங்கமே. இவ்வளவு நாள் பொறுத்து விட்டாய். நாளைய விடியலில் பொறுத்திரு. கொஞ்சம் பொறுமையாக இரு. நாளை அற்புதம் நிச்சயமாக நடக்கும் தங்கமே. உன் வாழ்க்கையில் அனைத்து மங்களங்களும் உண்டாகப் போகிறது.
எல்லா சந்தர்ப்பத்திலும் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பிள்ளை, உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நன்கு செய்து விடுவேன். என் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவேனா? நீ இழந்த அனைத்தையும் நாளை பெறப்போகிறாய். அதற்கு நான் பொறுப்பு. உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை தட்சணையாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறேன். தாமதமாயிற்று என்று மட்டும் கோபப்படாதே. நாளை பார், அருமையான விடியலாக இருக்கப் போகிறது தங்கமே. தங்கமே, நானாக உனக்கு வலியை கொடுக்காமல் நீயாக எடுத்துக்கொள்ளும் நிலை உண்டாகும். உன் உள்ளத்துள் ஒளிந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அவற்றை அனுசரித்து நீ குடும்பம் நடத்துவதையும், மற்றவரது கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாகி அவமானப்பட்டு நிற்பதையும், அநியாயமாக உன் உடைமைகளை பிறர் அபகரித்து கொண்டு உன்னை நடுத்தெருவில் நிற்க வைத்ததையும், இன்னும் பலர் அப்படி முயற்சிப்பதையும் நான் அறியாமலாயிருக்கிறேன். உன்னை வெறுங்கையாக்க நினைக்கிறார்கள். உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்க நினைத்து கொண்டிருக்கிறாள். நானும் பார்த்தேன். எவ்வளவுதான் பொறுமை காப்பது என் பிள்ளைகளை. இனி அப்படி பொறுக்க மாட்டேன். துஷ்ட குழந்தையை பிரம்பால் அடிப்பேன். தப்பு செய்தவர்களுக்கு தண்டனையை தப்பாமல் தந்து உனக்கு நீதியை நான் சரி செய்யும் நாளை வந்து கொண்டிருக்கிறது. தங்கமே, எனது உதியை பூசிக்கோ தங்கமே. இப்போது புலம்புகிற மனத்தை அடக்கி வச்சுக்கோ. என் நாமத்தை சொல். நிச்சயம் உன் பிரார்த்தனை பலன் தரப்போகிறது. எப்போதும் மனதில் என்னை நினைத்து கொண்டிருக்கிறாய். நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நம்பிக்கை வச்சுக்கோ. நாளை காலை நல்லது நடக்கப் போகிறது. உனக்கானது கிடைக்கப் போகிறது. நல்லதை நினைத்து செய்கிறாய் எந்த செயலும், நல்லதை நினைத்து செய்யும் நீ எந்த செயலும் நிச்சயம் நல்லதாகவே இருக்கும். நேரங்கள் நல்லதை தீர்மானிக்காது. உன் மனது தான் நல்லதை தீர்மானிக்கணும். ஓடும் நீர் போல் நல்லதை நினைத்து நல்லதையே செய். நல்லதற்றவை குப்பை போல் தானாகவே ஓரம் ஒதுங்கிவிடும். எதை நினைத்தும் வருத்தப்படாது தங்கமே. நிம்மதியாக தூங்கியிரு. உன் சாயி உனக்கு பக்கபலமாக இரு. அமைதியாக இரு. பொறுமையாக இரு. கவலையை விட்டொழித்து விடு. உனது துக்க நாட்களை முடிந்து போய்விட்டன. உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது. அதை நாளை காலையில் நடந்தே தீரும். உன் கோரிக்கைகள் எதுவானாலும் கண்டிப்பாக நிறைவேறப் போகிறது. கர்ம வினைகள் எவ்வளவு பலமாக இருந்தாலும் அதுக்கான நேரத்தில் நசிந்துவிடும் தங்கமே. என் அனுகிரகம் உனக்கு நிரந்தரமாக இருக்கும். நீ தேடிச் சென்ற காலம் போய் அனைத்தும் உன்னை தேடி தானாக நாளை காலை வந்து உன் வாசல் கதவை தட்டப்போகிறது. இது உன் சாயின் ஆசீர்வாதம், உத்தரவு, அன்பு கட்டளை, சுபவாக்கு என்று நம்பிக்கை. இந்த வார்த்தையை நம்பி திரும்பவும் ஒரு முறை கேட்டுவிட்டு தூங்கு. நிம்மதியாக தூங்குவாய். மனம் புண்ணாகி போனதே என்று மட்டும் வருந்தாது. என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில் தான் நான் உனக்காக இருக்கிறேன். இப்போது தூங்கி எழு தங்கமே. நான் இருக்கிறேன் உனக்காக. நாளைய விடியலுக்காக காத்திரு. இப்போது நிம்மதியாக தூங்கி எழு. ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.